ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் பலாப்பழ அரக்கை எப்படி நீக்குவது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணதுக்கு பிறகு அந்த கத்தியில் அந்த அரக்கு, அதாவது அந்த பலாப்பழத்தோட அந்த பிசின் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது நம்ம சுலபமாக நீக்கிடலாம். அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த கத்தியில் எவ்வளவு அந்த பிசின், அந்த அரக்கு ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு. இது நம்ம சும்மா எடுத்தால் வராது, ரொம்ப கஷ்டம், எடுக்கவே முடியாது. ஆனால் நம்ம சுலபமாக அதை எடுத்துடலாம். அதை பாருங்கள், இந்த ரெண்டு சைட்லேயுமே இந்த கத்தியோட ரெண்டு பக்கத்துலேயும் ரொம்பவே இருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்துருவோம். அதுக்காக முதல்ல நம்ம ஸ்டவ் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். அதில் இதை கொஞ்ச நேரம் காமிச்சா போதும். இது அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியால் தொடச்சாலே அந்த கத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரக்கெல்லாம் ஈஸியாகவே போயிடும். ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம இப்போ காமிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் சூடு ஆகட்டும், அப்போ தான் அது அதுலேருந்து உருக ஆரம்பிச்சிடும் தனியாக. இப்போ நம்ம ஒரு துணியில் அதை துடைச்சிருவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த அரக்கு எல்லாமே இப்போ அந்த துணியில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அந்த துணியில் எவ்வளவு அழுக்கு அழுக்கு இல்லை, அது அந்த பலாப்பழத்தோட அந்த அரக்கு, அதாவது அந்த பிசின் தான் எல்லாமே அந்த துணியில் இருக்கிறது. இப்போ நம்ம கத்தி ரொம்பவே நல்ல ஒரு பழையது மாதிரியே வந்துடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் இருக்குன்னா திரும்ப நம்ம ஒரு வாட்டி கூட தீயில காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியில் தொடச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பலாப்பழம் கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கத்தியை இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அரக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்மளோட கத்தி முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. அதாவது அந்த கத்தியில் இருந்த அரக்கு எல்லாமே சரியாகவே நீங்கி போயிடுச்சு. பாருங்கள், பார்த்தா நமக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலே நீங்கள் பலாப்பழம் கட் பண்ணும்போது இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.